ஹாய் மக்களே, வணக்கங்க. இந்த வீடியோவில் 1/2 kg சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூனு, நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ முக்கு, மராட்டி முக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடற்பாசி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா அது பொன்னிறமாக வதக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தான் முக்கியம். நாம் எந்த அளவுக்கு வெங்காயத்தை பொன்னிறமாக வணக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதுலேயே எண்ணெயிலே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், பிரியாணி கலருக்காக. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்திருப்பேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது கொத்தமல்லி, புதினா நல்லா ஒரு கைப்பிடி. கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கணும், புதினா நிறையா சேர்த்துக்கணும். போட்டு பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா வதக்கிக்கணும். கூடவே 4-5 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கணும். நல்லா அதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 மீடியமில் 3 தக்காளி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வேகணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம்.
அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ சிக்கன் அடுத்தது அதை போட்டுக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ சிக்கன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சிக்கனை வந்து நல்லா போட்டு மசாலாவோட பிரட்டிக்கணும். சிக்கன் வந்து மசாலாவிலேயே ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்க்கும் போதே நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா போட்டு இதையும் கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வைக்கணும். சிக்கன் நல்லா இப்போ மசாலாவோட வெந்துடுச்சு. நான் அடுத்தது வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நாங்கள் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடணும். திரும்ப ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளறி வச்சுக்கலாம் ஒரு டைமு. இப்போ வந்து சிக்கனில் இருந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி, அதாவது 1/2 கிலோ அரிசி. நான் வந்து அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான். இப்போ உங்களுடைய அரிசி எவ்வளோ நேரம் ஊறணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அரிசியெல்லாம் போட்டாச்சு. ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு டைம் ஓப்பன் பண்ணி ஒரு கிண்டிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். முக்கால் பதம் வெந்துருச்சு. இந்த டைமில் நான் எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்டிக்கோங்க.
பிரியாணி இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மு போடலாம். அடுத்தது தம் போட இப்போ வந்து ஒரு பழைய தோசைகள் இருந்தால் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பிரியாணி பாட்டை தூக்கி மேலே வச்சுருங்க, தோசைகள் மேலே. கொத்தமல்லி புதினா இலை தம்மு பிரியாணிக்குள்ளார தூவி விட்ருங்க. இப்போ பிரியாணி மூடி வச்சு மேலே வெயிட் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உதிரி உதிரியாக வந்திருக்கு பிரியாணி, பார்க்கும்போதே தெரியுது. கரண்டியோட காம்பில் இருந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணுங்க. அப்படின்னா தான் பிரியாணி சாப்பாடு உடையாமல் வரும். பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி. இப்போது பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, பாய்.